அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ, அதுக்கு அடுத்தபடியா 25/10/2025ல சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது தேர்வரின் பெயர் குறித்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் தெரிவித்திருந்த பெயருக்கும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அல்லது 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு சான்றிதழில் உள்ள பெயருக்கும் எழுத்துப்பிழை, பெயரில் எழுத்துக்களுக்கு இடையே உள்ள இடைவெளி, தலைப்பெழுத்து ஆகியவற்றில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாக, அதை அண்டர்டேக்கிங் ஃபார்ம் மாதிரி கொடுத்து நீங்க வந்து கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அப்ளை பண்றப்ப அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய பெயருக்கும் உங்க சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய பெயருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா, அதாவது சப்போஸ் ஸ்பெல் கரெக்ஷன் இருக்கலாம், அப்ளிகேஷன் கொடுத்ததுல ஸ்பேசிங் விட்டுருக்கலாம், இனிஷியல் மாத்தி போட்டிருக்கலாம், ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மாத்துற மாதிரி நீங்க ஒரு உறுதிமொழி கடிதம் எழுதி அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதோ டிஎன்பிஎஸ்சியோட உங்களோட ஓடிஆர் வழியா உங்களுடைய விஷயங்களை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.